அக்கா யாருக்கு அவங்கள வந்து பார்த்தது? செந்தில்குமார். அவர் வெற்றி வாய்ப்பு இருக்கா? இருக்குண்ணா, இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கோவை தெற்கு அவர் பிடிச்சிருவாரா? பிடிச்சிருவாருண்ணா, கண்டிப்பா எல்லா மாவட்டத்திலும் பிடிச்சிருவாருன்னு நம்பிக்கை தான். ஒரு மாற்றம் வரணும், ஏன்னா வந்து எல்லாம் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் சங்கத்தை வாய்ப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்தால் மாற்றம் இருக்கலாம். மாற்றம் இருக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு டிவிக்கே தானே. சரிங்க அக்கா, வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்கிறாங்க? ஓட்டு போட்டுருவாங்களா? எல்லாம் இப்போ வரையும் நாங்கள் பாதி பேர் எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். போட்டுருங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இப்போ இருக்க எல்லாமே டிவிக்கே தான் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால எல்லாம் டிவிக்கே தான் ஓட்டு போடுவாங்க, நம்புகிறோம், நம்பிக்கை இருக்குது. எதனாலக்கா செந்தில்குமார் உங்கள் தொகுதியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவார், அது நம்ம அண்ணா இருக்கிற வரையும் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அவரை வேட்பாளர் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? விஜய் வந்து சரியான வேட்பாளர் அறிவிச்சுக்காரா கோவை தெற்குக்கு? எங்களோட ஒன்றா இருந்தார். அப்போ சரியான வேட்பாளர் தான். கண்டிப்பாக. செந்தில்குமார் அக்கா, அவர் ஜெயிச்சிருவாரா அந்த தொகுதியில்? ஜெயிப்பாரு. அக்கா, இப்போ அவர் ஏன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் தெருவில், கோவை தெற்குல? எல்லாருக்கும் புதுசா வர்றதுனால ஏதாவது செய்யணும், அதனால. வீட்டில் தெருவில் எல்லாம் ஓட்டு போடுவாங்களா? என்ன சொல்றாங்க? போடுவாங்க எல்லாருமே. நீங்க எல்லாருக்கும் சொல்லுவீங்களா ஓட்டு போட சொல்லி? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க கண்டிப்பா இருக்குனாவே ஓட்டு போடுவோம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கட்சியில வேற வந்திருக்காரு, போடுறீங்க. அம்மா, யாருமா வந்து உங்களை பார்த்தது? செந்தில்குமார். அம்மா, அவர் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி பெறுவார் கண்டிப்பா. எதனாலமா அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? நானும் நல்லது பண்ணுவாரு. ஊர்ல கட்சியில் ஐடியா என்ன நல்லா செய்வாரு. எங்க ஓட்டுகள் அவருக்கு தான், தான். என்ன சின்னம்மா? விசில் சின்னம். விசில் சின்னம். ஆமா. போட்டுருவீங்களா ஓட்டு? கண்டிப்பா. நான் போற பக்கம் சொல்றது விஜய் போடுங்க. எங்க வேலை எத்தனை பேரும் சொல்லியிருக்கேன், எல்லாம் போடுவாங்க. அனைத்து போடுவாங்க. அவர் கட்டாயம் ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. கோவை தெற்க கட்டாயம் முடிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஜெயிச்சா நல்லாத்துக்கு பிரியாணின்னு சொல்லிக்கிறேன். எங்க ஆபீஸ் அத்தனை வீட்டுக்கு. நன்றிமா. கண்டிப்பா நன்றிமா. அண்ணா, யாருன்னு உங்களை வந்து பார்த்தது? ராஜ்குமார். செந்தில்குமார். ஆனா அவர் வெற்றி பெறுவார். கண்டிப்பா அவர் தான் வெற்றி பெறுவார். எதனால அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும். ஆனா உங்க பகுதியில, கோவை தெற்குல எப்படி நான் சொல்றாங்க, இந்த பகுதியில அவர் வெற்றி பெறதுக்கான மூலக்கூறு இருக்காங்க. அவர் தான் வெற்றி பெறுவான்னு சொல்றாங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவார். ஓட்டு போடுவீங்க. ஜெயிச்சிருவாரு. அப்ப கோவை தெற்க செந்தில்குமார் கட்டாயம் முடிச்சிருவாரு. அவர் தான் கேட்பார். வெற்றி நிச்சயம். நன்றி. அக்கா, யாருக்கு அவங்கள பார்க்க இப்ப வந்தது? செந்தில்குமார் டிவி கேல வந்திருக்காரு. அக்கா, அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா. எங்க சைடு நிறைய பேர் போடணும்னு நினைக்கிறோம். போட்டாங்க நல்லா இருக்கும். எங்க சப்போர்ட் தான் அவரு. வெற்றி பெற்றுவாராக்கா? ஏங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க அவரு செந்தில்குமார்? வெற்றி பெறணும். வெற்றி பெற்றுவாரு. நன்றிக்கா. யாருமா உங்களை வந்து பார்த்தது? செந்தில்குமாருங்க. வெற்றி பெறுவாராமா? கண்டிப்பாங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவார். ஏமா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? நல்லது செய்வாரு. நல்லது செய்யறவங்க யார் பண்ணாலும் நல்லது பண்ணுவார் நினைக்கிறீங்க? நினைக்கிறா. ஆனா அவரை பார்த்தா எப்படி நான் தெரியுது? செந்தில்குமாரை பார்த்தா நல்லது பண்ணுவாருன்னு தெரியுதா? எங்களுக்கு பார்த்தா தெரியுது நல்லது பண்ணுவாரு. இந்த முகதாரையை கட்ட முடியும். இந்த வயசுல அவர் நல்லது பண்ணுவாருன்னு ஒரு அளவுக்கு அனுபவமா கவனிக்க முடியல. அந்த கணிப்புல சொல்றோம். ஏதாவது செய்வார். விஜய் வந்து அவர் விஜய் நல்லது செய்வார்.